கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே கூடாதுன்னு பயங்கர ஸ்ட்ராங்காக போல்டாக நின்னாங்க. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டி எல்லாத்தையும் ஒத்துக்க வச்சுட்டாங்க. மாப்பிள்ளையே ரெடி ஆகிட்டே இருக்காரு. அவருமே கொஞ்சம் சின்ன கலக்கத்தில் தான் இருக்கிறாரு. ஆனால் பொண்ணு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சோகத்தில் தான் இருக்காங்க. மாப்பிள்ளையுமே ரொம்ப திமிராலாம் இல்லை, கொஞ்சம் சாஃப்டாக தான் டீல் பண்ணுற மாதிரி இருக்கிறாரு. அவருமே வந்து மேடைக்கு வரும்போது சோகமாக தான் வராரு. 2 பேருமே சோகமாக தான் மேடைக்கு வராங்க. எப்படியோ இவங்களுக்கு தாங்க திருமணம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயர் வந்து மாலையை போடுங்கன்னு சொல்லும்போது ரொம்ப யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாலையை போட்டதுக்கப்புறம் இவங்க போட மாட்டேன்னு நிற்கும்போது அவங்க அம்மா வந்து எப்படியாவது போடு அப்படின்னு சொல்லி கலைகிட்ட சொல்கிறாங்க. இப்போ மாலையை கொடுத்து போட வைக்கிறாங்க. ரொம்ப வேண்டா வெறுப்பாக வந்து மாலையை போட்டுடுறாங்க. இந்த திருமணம் வந்து இப்படி தாங்க நடக்குது. ரொம்ப 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 2 பேர் முகத்துலேயுமே சுத்தமான சந்தோஷமே இல்லை. ரொம்ப வேதனையோடு மேடையில் இருக்கிறாங்க. தாலி கட்டுற மூமெண்ட் வருதுங்க. ரொம்ப அழுகுறாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு தாலியை கட்டி முடிச்சிடுறாங்க. ஆசீர்வாதம் எல்லாருமே கொடுக்குறாங்க. அவங்க அம்மா பயங்கரமாக பேசி சப்புன்னு ஒரு அறை கொடுத்து அன்றைக்கி அவ்வளோ பேசினாங்க. ஆனால் நல்லபடியாக நடந்துக்கோமா அப்படின்றது அப்படியே சிலை மாதிரி நிற்கிறாங்கங்க பொண்ணு. என்ன நடக்க போகுதுன்னு இனிமே தாங்க பார்க்கணும். இவங்க எப்பயுமே ஸ்ட்ராங்கான போல்டாக காட்டுறாங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.